நேஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை இந்தியாவுடன் இணைந்த சட்ட பரிமாற்ற நாள். அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் ஆலய தேரோட்டம். கவர்னர் முதல்வர் வடம் பிடித்து துவக்கி வைப்பு. வேடமணிந்து யாசகம் கேட்டவர் அடித்து கொலை. வாலிபர் கைது. கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு கண்டனம். ஜிப்மர் மருத்துவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தால் நோயாளிகள் பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை இந்தியாவோடு இணைந்த சட்ட பரிமாற்ற நாள் விழா புதுவையில் உள்ள கீழூரில் தேசிய கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. புதுவை இந்தியாவுடன் இணைந்த நாளை நினைவு கூறும் வகையில் கீழூரில் உள்ள நினைவிடத்தில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா நடைபெற்றது. சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றனர். தொடர்ந்து அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தேசிய கொடியை ஏற்றி தியாகிகளின் நினைவு தூண்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து அவர் கௌரவப்படுத்தினார். நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் சாய்ஜெய சரவணன்குமார், அரசு கொறடா ஆறுமுகம், தலைமைச் செயலர் சரத் சௌஹான், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அழைப்பிதழில் முதலமைச்சர் ரங்கசாமியின் பெயர் குறிப்பிட்டும் கடந்த 3 ஆண்டுகளாக சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் ஆலய தேரோட்டத்தை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். புதுவை வீராம்பட்டினம் பகுதியில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கல் நீரம்மன் ஆலயத்தின் ஆடி பெருவிழா கடந்த 7ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தியுடன் தொடங்கியது. கடந்த 8ஆம் தேதி கொடியேற்று விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தினமும் காலை பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு இரவு பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை தொடங்கியது. பாரம்பரிய முறைப்படி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், வீராம்பட்டினத்தின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். இந்த தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாரம்பரியமிக்க தேரோட்டம் என்பதால் ஆலயம் முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். திருவிழாவில் ஆங்காங்கே அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் சேர்மன் ஆனந்தன் அன்னதான திட்டத்தை நன்கொடை வழங்கி தொடக்கி வைத்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ரவி செட்டியார் அன்னதானத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். புதுவை அரியாங்குப்பம் திருவிழாவில் வேடமணிந்து யாசகம் கேட்டவரை அடித்து கொலை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுகா கீரப்பாளையம் நரிக்குறவர் காலனியை சேர்ந்தவர் வெள்ளிமலை. 60 வயதான இவர் நேற்றிரவு வீராம்பட்டினம் தேரடியில் இருந்து கிழக்கு கடற்கரை செல்லும் வழியில் முகத்தில் கலர் மாவு பூசியபடி கருப்பசுவாமி வேடமணிந்து அந்த வழியே செல்லும் பொதுமக்களிடம் காணிக்கை கேட்டுள்ளார். அப்போது அந்த வழியாக சென்ற வீராம்பட்டினம் பகுதியை சேர்ந்த அஜித்குமார் என்பவரிடமும் காணிக்கை கேட்டுள்ளார். இதில் கோபமடைந்த அஜித்குமார் வெளியூரில் இருந்து வந்து தன்னிடம் காணிக்கை கேட்பதா என கூறி வெள்ளிமலை யாசகம் எடுத்த பணத்தை எடுக்க, ஆனால் வெள்ளிமலை பணத்தை தர மறுத்துள்ளார். இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த அஜித்குமார் அருகில் இருந்த கரும்பு ஜூஸ் கடையில் வைக்கப்பட்டிருந்த கரும்பால் வெள்ளிமலையை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் வெள்ளிமலை இரத்த வெள்ளத்தில் அங்கேயே மயங்கி உயிருக்கு போராடியுள்ளார். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் வெள்ளிமலையை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து வெள்ளிமலையின் மகன் மாவீரன் அளித்த புகாரின் அடிப்படையில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அஜித்குமாரை கைது செய்தனர். கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து புதுவை ஜிப்மர் மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொல்கத்தாவில் மருத்துவமனை வளாகத்தில் பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இந்நிலையில் இச்சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் ஜிப்மர் மருத்துவமனையில் நேற்று முன்தினம் மருத்துவ மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று ஜிப்மரில் பணியாற்றும் மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். இதனால் வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்கவில்லை. அவசர சிகிச்சை பிரிவு, ICU பிரசவ பிரிவுகள் மட்டுமே இயங்கியது. சுதந்திர தினத்தையொட்டி கவர்னர் அளித்த தேநீர் விருந்தில் எதிர்க்கட்சியினர் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி கவர்னர் மாளிகையில் கவர்னர் கைலாஷ்நாதன் தேநீர் விருந்தளித்தார். இந்த விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணன்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விருந்திற்கு பிறகு முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், எதிர்க்கட்சியினர் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாகவும், எப்போதும் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து புதுவையின் வளர்ச்சிக்காக பாடுபடுகிறோம் என்பதை இது காட்டுவதாகவும் தெரிவித்தார். புதுவைக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதை பலமுறை வலியுறுத்தியுள்ளதாகவும், இப்போது அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒருங்கிணைந்து புதுவைக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று வலியுறுத்துவோம் என்றார். புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு எந்தெந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வர முடியுமோ அதையெல்லாம் கொண்டு வருவோம். அதற்கு கவர்னர் ஒத்துழைப்பு அளிப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் சார்பாக அவரது நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அடல் பிகாரி வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய் சரவணன்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கோரிமேடு IRBN அலுவலகத்தில் சுதந்திர தின விழா தேசிய கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. நாட்டின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் நேற்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அரசு அலுவலகங்கள், காவல்துறை அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக கோரிமேடு பகுதியில் உள்ள IRBN அலுவலகத்தில் கமாண்டர் சுவாதி சிங் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அதிகாரிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் கமாண்டர் சுபாஷ் மற்றும் அசிஸ்டன்ட் கமாண்டர் செந்தில், முருகன், சிதம்பரம், சந்திரன், ராஜேஷ், கோபி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல பாஜக ஏற்பாட்டின் பேரில் தேசிய கொடி ஊர்வலம் முத்தியால்பேட்டை தொகுதியில் நடைபெற்றதா. பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் கலந்து கொண்டார். நிர்வாகிகள் ரஞ்சித், பாஜக தொகுதி தலைவர் ஜெயக்குமார், மூத்த நிர்வாகிகள் மூர்த்தி, வேளாங்கண்ணி உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாணவ மாணவியரின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி தாளாளர் எழிலரசி கிரண்குமார் வரவேற்புரையாற்றினார். பள்ளி சேர்மன் கிரண்குமார் தேசிய கொடியேற்றினார். முன்னதாக மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றதா. மாணவர்கள் தேச தலைவர்கள் போல வேடமணிந்து வந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். பள்ளி மாணவர்கள் தேசப்பற்றை வெளிப்படுத்தும் விதமாக மும்மொழியில் உரையாற்றியது குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் யோகா, சிலம்பம் போன்றவற்றை செய்து காண்பித்து அனைவரையும் அசத்தினர். விழாவில் சிறப்பு நிகழ்வாக மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் உமா, ஆசிரியர்கள், ஊழியர்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.
கடற்கரை சாலையில் உள்ள சிமெண்ட் இருக்கைகளை மர்ம நபர்கள் உடைத்து சேதப்படுத்திய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. புதுவையில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சுற்றுலா திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. கடற்கரை சாலையில் பொதுமக்கள் அமர கற்களால் ஆன இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. கடற்கரை சாலை சீகல்ஸ் பின்புறம் கற்களால் அமைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட இருக்கைகளை மர்ம நபர்கள் அடித்து நொறுக்கியுள்ளனர். கடலில் குளிக்க தடை என்ற எச்சரிக்கை பதாதைகளையும் தூக்கி வீசியுள்ளனர். இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புனித ஆரோக்கிய அன்னை தேரோட்டத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை உருளையன்பேட்டை கண்டாக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகர் பகுதியில் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 10ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக நேற்றிரவு தேர்பவனி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளருமான கோபால் கலந்து கொண்டு தேரினை இழுத்து வைத்து அன்னையை வழிபட்டார். திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், வர்த்தகர் அணி குரு பாபு, சொல்தா ரவி, பொருளாளர் சசிகுமார் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தண்டபாணி, சேகர் உள்ளிட்ட ஊர் மக்கள் செய்திருந்தனர். புதுவையில் இணையவழி மோசடிக்காரர்களிடம் ஏமாந்தவர்கள் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரி பின்னாச்சிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு தொலைத்தொடர்புத்துறை அதிகாரி பேசுவதாகவும், துன்புறுத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதால் அவரது தொலைபேசி எண் மற்றும் ஆதார் எண்ணை பிளாக் செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் அபராதம் கட்டினால் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். இதனை நம்பிய ரமேஷ் அந்த நபருக்கு 14.9 லட்சத்தை அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். நயினார் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் என்பவரின் வங்கிக் கணக்கில் இருந்து 16,000 ரூபாயை மர்ம நபர்கள் அவருக்கு தெரியாமல் எடுத்துள்ளனர். இதேபோல மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மோகனகிருஷ்ணன் என்பவர் இணையதளத்தில் லேப்டாப் அக்சசரிஸ் 17,000 ரூபாய்க்கு ஆர்டர் செய்துள்ளார். வெகு நாட்கள் ஆகியும் ஆர்டர் செய்த பொருட்கள் வரவில்லை. அதன் பிறகே மோகனகிருஷ்ணன் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. இதுபோல மொத்தம் 15.23 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6,565 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 52,520 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 860 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை இந்தியாவுடன் இணைந்த சட்ட பரிமாற்ற நாள். அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் ஆலய தேரோட்டம். கவர்னர், முதல்வர் வடம் பிடித்து துவக்கி வைப்பு. வேடமணிந்து யாசகம் கேட்டவர் அடித்து கொலை, வாலிபர் கைது. கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு கண்டனம். ஜிப்மர் மருத்துவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தால் நோயாளிகள் பாதிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.